வாசிப்பும் வாழ்வும்னு ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துருக்காங்க. தலைப்பு வச்சுட்டுலாம் பேச முடியாது எனக்கு. பட் ஆனால் அந்த தலைப்புக்குள்ளே நம்ம எதாவது பேசி பார்க்கலாம், ஓகேங்களா? எனக்கு தெரில, நான் அப்படியே வேலையை விட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வாசிக்கிறது அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி அமைச்சதுன்னா வாசிப்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மேடையில் இருக்கவங்களும் சரி, இந்த மேடையில் இருக்கவங்களும் சரி, என்னை அழைச்சிட்டு வந்தவங்களும் சரி, இவங்க எல்லாருமே என்னை விட குவாலிஃபைடான ஆட்கள், என்னை விட நிறைய படித்த ஆட்கள், என்னை விட தகுதியான ஆட்கள். ஆனால் ஏன் என்னையை அவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த மேடையில் பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, வேறு ஒன்றுமே கிடையாது. என்னையை வாசிப்பு மாற்றின விதம் அப்படி, ஓகேங்களா? ரொம்ப சாதாரணமாக இப்போ ஆதிச்சநல்லூர்னு ஊர் சொன்னார்ல, அந்த ஊரில் முதல்ல தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடந்த இடம் ஆதிச்சநல்லூர்னு சொன்னார்ல, அந்த ஊரில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன், ஓகேங்களா? வாசிப்புன்னு ஒன்று இல்லைன்னா இப்போ இவர் இங்கே பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு, இதே டைம் நாங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இதான் நடந்திருக்கும், இதுதான் ஒரு வேல்யூ. அந்த ஊரில் அந்த அகழ்வாராய்ச்சி பண்ண அதே ஜெர்மன் அறிஞர் தோண்டி எடுத்து தமிழ்நாட்டோட பாரம்பரியம் பெருமைகளை காட்டின ஊரில் சாதாரணமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த வெயிலில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பையன் அங்கே கிடந்த பேப்பர்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பிக்கத்தான் அந்த வாசிப்போட ருசி உங்களுக்கு தென்படும். அந்த வாசிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு உங்களால் நீங்கள் சென்றடையாத இடத்த பற்றி கனவுகளை காண முடியும். அந்த ருசி எப்போ தட்டுதோ உங்களுக்கு, நீங்கள் நினைக்கலாம் வாசிக்கிறது ஒரு வேலை மாதிரி நினைக்கலாம். வாசிக்கிறது ஒரு கடலை சாப்பிட்ற மாதிரி, வாசிக்கிறது ஒரு பாட்டு கேட்குற மாதிரி, வாசிக்கிறது ஒரு வாக்கிங் போகிற மாதிரி. வாசிக்கிறது நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு எங்கேயாவது பண்ணணுமேன்னு தோணும்ல, அது மாதிரி ஒரு அனிச்சை செயலாக இருந்துச்சுன்னா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். நீங்கள் வாசிக்க நீங்கள் என்னத்தை வேணாலும் வாசிங்க, எதையாவது எடுத்து வாசிங்க. நீங்கள் வாசிக்கும் போது உங்களோட பேச்சு மாறும். உங்களோட கோவப்படும் போது கூட நீங்கள் சொல் பிரயோகம் இருக்குல்ல, மனைவியை திட்டினாலும் சரி, அண்ணனை திட்டினாலும் சரி, தம்பியை திட்டினாலும் சரி, அப்பாட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணாலும் சரி, எப்படியாப்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வாசிப்பு சொல்லிக் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் யார்ட்டி சண்டை போடாமலும் இருக்க முடியாது. அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, மாமனா மச்சானா மனைவியா மகளா யாராக இருந்தாலும் சரி, நாம் நம்மளோட ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் ஆகும். அது ஆர்கியூமெண்ட் சண்டையாக மாறும். எப்போ சண்டையாக மாறுது? நாம் அவசியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது சண்டையாக மாறுது. ஏன் அவசியமற்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம்? நமக்கு நம்ம மொழியில் வேறு வார்த்தைகளே தெரியாது. நம்ம அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்து அங்கே என்ன வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவோமோ அதே வார்த்தையை பேசி சண்டை போடுவோம். அந்த சண்டை சாதாரண அன்பை கூட பயங்கரமாக பிரிச்சிடும். ஒரு வார்த்தைக்காக பேசாமல் ஆயுசுக்கு இருக்கவங்களாம் இருக்காங்க. அப்போது ஒரு சண்டையை, ஒரு கோபத்தை, ஒரு நியாயத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு மொழி ரொம்ப முக்கியம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம மொழின்னா நம்ம ஊரில் பேசிகிட்டு இருக்க தான் மொழி நினச்சிக்க. நம்ம மொழி ஒரு மொழியை கற்றுக்கிறது அந்த மொழியில் உள்ள அத்தனை வார்த்தைகளையும் கற்றுக்கிறது உங்களை எவ்வளோத்துக்கு உயரமாக மாற்றும் அப்படிங்கிறது நீங்கள் வாசிக்க தான் உங்களுக்கு புரியும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ என்னோடய படங்களில் நான் ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். இந்த 4 படமுமே இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் பேசாத கான்ட்ரவர்சியலான சிக்கலான படங்கள், ரொம்பவே சிக்கலான கதைகள். இந்த படங்கள்லாம் எடுக்கவே முடியாது, இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணவே முடியாது, இந்த படம்லாம் எடுத்து யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் பிடிக்காதுன்னாங்க. இந்த கதைகளை எல்லாருக்கும் பிடித்தமான கதையாகவும் எல்லாத்துக்கும் பிடித்தமான திரைப்படமாகவும் மாற்ற எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோட வாசிப்பு தான், ஓகேங்களா? அப்போ ஏன்னா இந்த கதைக்குள்ளே கோவம் இருக்குது பயங்கரமாக. இப்போ பரியேறும் பெருமாள் படத்தை நான் பயங்கரமாக இங்கே உள்ள சினிமா ஃபார்மெட்டில், இங்கே ஏற்கனவே நான் பார்த்த சினிமா மொழியில் அடித்தா ரத்தம் கலங்குண்டான்னு ஏதாவது பேசி எடுத்துக்க முடியும். மாமன்னனில், கர்ணனில் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். என்கிட்ட மாட்டினது, நான் கற்றுக்கிட்ட வாசிப்பு இன்னொரு சக மனுஷன்கிட்ட பேசும் உரையாடலை எப்படி மாற்றுவது, என்னை எதிர்க்க நினைக்கிற, என்னை கொலை செய்ய நினைக்கிற, என்னை ஒடுக்க நினைக்கிற, என்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடிய மனுஷனையும் நான் மாற்றணும். என் வேலை அதுதான். என்னை நேசிக்கக்கூடிய ஆளால் மாற்றணும் அவசியமே கிடையாது. என்னையை பிடிக்காம, என்னை தெருவில் வராத, என்னை ரோட்டில் வராத, நீ மேலே போகாத, நீ கீழே போகாதுன்னு சொல்லக்கூடிய ஆளை நான் மாற்றணும். அந்த ஆளை நான் மாற்றணும்னா நான் எவ்வளோ வாசிக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு பிடித்த ஆள்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு சாதாரணமாக வார்த்தைகள் போதும். ஆனால் நம்மளை வாழ்க்கை ஃபுல்லாக தலைமுறையாக நம்மளை வெறுக்கக்கூடிய ஆட்களை நம்ம மாற்றணும்னா எவ்வளோ பேர் வாசிப்பு தேவை? அதை மைண்டில் வச்சு தான் ராத்திரி பகலமாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன். யோசிச்சு பாருங்கள். நான் 2004 சென்னைக்கு ஓடி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இலக்கியம் இருக்குன்னு தெரியும், லிட்ரேச்சர்னு என்னன்னு தெரியும். சென்னை வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு நாவல் வாசிக்கிறேன்.
ஒயிட் நைட்ஸ், வெண்ணிற இரவுகள்னு ஒரு நாவல். அது ஒரு ரஷ்யன் லிட்ரேச்சர், தாஸ்தோவ்ஸ்கி எழுதின நாவல். அந்த நாவலை வாசிக்கும்போது சொன்னால் நம்ப மாட்டேங்க, எனக்கு ரஷ்யா கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்போ தான் என்னோட வேல்யூ புரிஞ்சிச்சு. நம்ம எல்லா இடத்துக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது, எல்லா மக்களையும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு புத்தகத்தின் வழியாக இந்த உலகத்தின் எல்லா பக்கமும் நம்மளால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தேடி தேடி பைத்தியம் மாதிரி வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு சாதாரண ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பையன் இன்னொரு ஆள்கிட்ட, ஏன்னா நான் வேலை பார்த்த இடத்துல, நான் ஆஃபீஸ் பாயாக வேலை பார்த்த இடத்துல எல்லாம் படித்தவங்களாக இருப்பாங்க. நான் மட்டும் அசிஸ்டன்டேட்டர் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது என் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே டாக்டருக்கு படித்தவங்க அசிஸ்டன்டேட்டராக இருந்தாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் படித்தவங்க அசிஸ்டன்டேட்டராக இருந்தாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அசிஸ்டன்டேட்டராக இருந்தாங்க. அவங்க கூட நானும் அசிஸ்டன்டேட்டர். நான் எங்கேருந்து வந்திருக்கேன், திருநெல்வேலியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். அவங்க கூட எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணவே தெரியல, அவங்க கூட எனக்கு பேச தெரியல. அவங்க எல்லா உலக சினிமாவையும் பார்த்துட்டு, எல்லா சினிமாவையும் பார்த்துட்டு, எல்லா இங்கிலீஷ் நாலேஜோட, மொழியில் எல்லா நாலேஜோட அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட வாழ்க்கை இல்லை. புரியுது அவங்ககிட்ட? என்கிட்ட வாழ்க்கை இருந்துச்சு. நான் என்னோட சாதாரண மொழியில் எங்கள் டைரக்டர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். எங்கள் ஊர்னா எப்படி தெரியுமா சார், தாமிரபரணி ஆறை பற்றி சொல்கிறா அப்படின்னா, தாமிரபரணி தொடங்கின புள்ளியிலிருந்து அது சென்றடைகிற வரையும் இடையில இருக்க மட்டும் தாமிரபரணி கிடையாது. அந்த கரையோரம் வாழக்கூடிய மக்களோட வாழ்க்கையை எப்படிலாம் நான் சொன்னேன். இதுதாண்டா கலை, இதுதாண்டா சினிமா, இதை நீ எடுத்தா போதுன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அப்போ வாசிப்பு தான் என்னை வந்து என்னோட தாழ்வு மனப்பான்மையை போக்கிச்சு. இவங்க எல்லார்கிட்டையும் படிப்பு இருக்குது, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்கெல்லாம் வந்து நம்மளை விட குவாலிஃபைடான ஆட்கள் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இவங்களை விட பெரிய குவாலிஃபைடான வாழ்க்கை என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சது வாசிப்பு. இன்றைக்கி அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, உன்னையால் ஈஸியாக கதை பண்ணிட முடியுது, உன்னையால் ஈஸியாக படம் பண்ணிட முடியுது, நீ என்ன படம் பண்ணாலும் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா என்கிட்ட ஒரு நேர்மையான, மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நான் நேர்மையாக பதிவு செய்கிறேன். அந்த நேர்மையை எனக்கு கற்றுக் கொடுத்ததே வாசிப்பு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கோபத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை, உங்களுக்குள்ளே இருக்கிற பொறுமையை, உங்களுக்குள்ளே இருக்கிற இயலாமையை, உங்களுக்குள்ளே இருக்கிற பதட்டத்தை, கவலையை, இது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கவிதையாவோ, கதையாவோ, சிறுகதையாவோ, இல்லை ஒரு சொற்றொடராகவே மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிற முறை மாறும். இன்றைக்கி உங்கள் குழந்தை தப்பு பண்ணிச்சுன்னா எப்படி பேசுவீங்க? ஆனால் நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிற உடல் மொழி மாறும். நீங்கள் ஒரு குழந்தை, ஒரு 10th படிக்கிற பையன்கிட்ட நீங்கள் உங்கள் அப்பா எப்படி பேசுகிறோம், சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். எப்படி தான் டிஸ்டன்ஸ், அவன் என்ன பேசுகிறதே உங்களுக்கு தெரியாது. அவன் ஒரு பெரிய தப்புன்ட்டு வந்திருப்பான், அதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு தப்பு அப்படின்னா அந்த தப்போட அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறோம். அந்த தப்புங்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அது ஒன்று பண்ணிட்டான், அதை திருப்பி அவன் பண்ணக்கூடாது. திருப்பி பண்ணதை விட நம்மக்கிட்ட அவன் ஷேர் பண்ணணும். நமக்குள்ளே அப்பா பையனுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது, எப்படி அவன்கிட்ட பேசுகிறது? நம்ம அப்பா, நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அப்பா வீட்டில் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக என்னோடய அப்பா தான், பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக என்னோடய அம்மா தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு சொல்லணும்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசி பழகிருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க? டே சாப்பிட்டியான்னு எவ்வளோ நாள் கேட்பீங்க? நீ தூங்கிட்டியா, உனக்கு ஃபோன் வேணுமா, உனக்கு லேப்டாப் வேணுமா? அது கிடையாது. அவனோட உலகத்துக்குள்ளே போய், அவனோட உலகத்துக்குள்ளே போய், அவனோட வாழ்க்கைக்குள்ளே போய் அவனை ரசித்து நீங்கள் பேசுகிறதுக்கு வாசிப்பு முக்கியம். அவன் இன்றைக்கி கேட்பான், ஒரு சாதாரண கேள்வி கேட்பான். இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்த்தோம்மா, அல்லது ஒரு விளையாட்டு பார்த்தோம்மா, அல்லது ஒரு இதே ஒன்று பார்த்தோன்னு அதிசயமாக சொல்லுவான். அது உங்களுக்கு அதிசயமாக தெரியாது. ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. நம்ம நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டோம். நம்ம பையனோ பொண்ணோ சொல்கிறது நமக்கு பயங்கரமாக தெரியாது, ஆனால் தெரியணும். அவன் இந்த வயசுல இதை பார்த்துட்டான் அப்படிங்கிறவங்களுக்கு அதிசயமாக தெரியணும். நம்ம நினைப்போம் அதிக பிரசிங்கம்னு நினைப்போம். ஒரு சின்ன பையன் நம்மளோட கேள்வி கேட்டாங்கன்னா வயசுக்கு மீறிய கேள்வின்னு கேட்போம். வயசுக்கு மீறி ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்குறான், ஒரு செயலை செய்கிறான்னா அது அவனோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு. நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் அவனுக்கு அவசரமாக கற்றுக் கொடுத்துருச்சு. இன்றைக்கி சோசியல் மீடியா, ஃபோன் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லா குழந்தைகளுமே எல்லாத்தையும் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவனை நிப்பாட்டி பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய வார்த்தைகள் தேவைப்படுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் வீட்டில் செல்ஃபில் புத்தகங்கள் அடுக்கி வச்சுருக்கீங்க? பாட புத்தகத்தை நான் சொல்ல, இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை, ஆய்வு கட்டுரைகளை, நம்மளோட மொத்த புத்தகங்களை, லிட்ரேச்சர்ஸை நீங்கள் எத்தனை அடுக்கி வச்சுங்க? நீங்கள் வாசிக்காமல் போங்க. இந்த புத்தகம் நம்ம வீட்டில் ஏன் இருக்கிறத பையன் யோசிக்கணும். ஒரு நாள் அவன் எடுத்து பார்ப்பான், ஒரு நாள் பின்னட்டை படிப்பான், ஒரு நாள் முன்னட்டை படிப்பான், ஒரு நாள் உள்ளே படிப்பான், ஒரு நாள் சைடில் படிப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக
நம்ம மருந்து கொடுப்போம்ல குழந்தைங்களுக்கு, அது நாக்கில் அந்த ருசி தட்ட தான் அவனுக்கு அந்த புத்தகத்தின் மேலே பெரிய ஈர்ப்பு வரும். ஒரு பையன் புத்தகம் வாசித்து பழகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாவது அவன் வாழ்க்கையில் எங்கேயாவது தன்னோட குற்றத்தை உணர்ந்துருவான். அவன் தப்பான வழியில் போயிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தப்பு பண்ணுறான்னா அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி வர ஆரம்பிக்கும், அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிக்கும். நம்ம அப்பாவை ஏமாத்துறோம், நம்ம நண்பனை ஏமாத்துறோம், நம்ம சமூகத்தை ஏமாத்துறோம். இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது வாசிப்பு மட்டும்தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் வாசிப்பை நீங்கள் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி ஃபோன், டிவி, லேப்டாப் எல்லாமே வந்ததுனால புத்தகத்தை வாசிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீ புத்தகத்தை வாசிக்கிறது ஒரு தியானம் மாதிரி. நீங்கள் இதை வாசிக்க உங்களோட மனம் மேம்படும். முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி நம்மளால் மாற்றிக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், என்ன சொல்கிறது, சம்பாதிக்கணும், நிறைய பொருளாதார நெருக்கடிகள். ஆனால் குழந்தைகளுக்கு அது இல்லை. இந்த குழந்தைகள் முன்னாடி நீங்கள் காட்டப்போகிற உலகம் இருக்குல்ல, நீங்கள் கஷ்டப்படுறத குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் வெளியே பண்ணுறதெல்லாம் குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஒரு ½ அன் அவர் நீங்கள் புத்தகத்தை வாசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்பாவோட ஹேபிட் புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது அவன் மனசில் ஆழமாக பதியும். அப்பாவோட ஹேபிட் தம் அடிக்கிறது, அப்பாவோட ஹேபிட் போடணுன்றது, அப்பாவோட ஹேபிட் சரக்கு அடிக்கிறதுக்கு இல்லாமல் எங்கள் அப்பா டெய்லி ½ அன் அவர் வாசிப்பார், எங்கள் அண்ணன் டெய்லி ½ அன் அவர் வாசிப்பான். அவன் புக்கில் அப்படி என்ன தான் வாசிக்கிறானே தெரியாது. அப்படின்னு ஒரு நாள் உங்கள் புக்கை எடுத்து அவன் பார்ப்பான். நீங்கள் வாசிக்கிற அந்த ஒத்த புத்தகம் அவனை மாற்ற ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி ஒரு மணி நேரம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் படுக்கைக்கு போகும்போது ஒன்றுமே ஆகிட போதில்லை, ஒரு 10 பக்கம் வாசிக்கிறது, ஒரு 10 பக்கம் வாசிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளையே நீங்கள் வேற மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை நம்ம எடுத்தெறிஞ்சு பேசாமல் எப்படி அதை சுமூகமாக பேசுறது, அதை அவங்களோட மனசாட்சிக்குள்ளே போய். இப்போ நான் ஒரு ஒடுக்குதல், ஒரு விக்டிமாக இருக்கக்கூடிய பையன், என்னோடய கதைகள், என்னோடய ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு பாதிக்கப்பட்ட பையனோட வாக்கு மூலமாக தான் என்னோடய கதைகள் இருக்கும். இப்போ வாக்கு மூலம் சொல்லும்போது என்ன ஆகும்னா, எதிர்த்தரப்புக்கு அது பயங்கரமாக ஹர்ட் பண்ணும். அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான், அவன் கோவப்படுவான், நான் பேசவே கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் அவனை பேச வைக்கணும்னு, அவன் என் பேச்சை கேட்கணும்னா நான் பிரத்யேகமான வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். அவனே அதிசயிக்கிற மாதிரி, அவனே பொறாமைப்படுகிற மாதிரி, அவனை மறந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த வேலையை நான் செய்யணும்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மொழி அறிவை, சிந்திக்கும் திறனை, முதல்ல வாசிப்பு என்ன கொடுக்கும் உங்களுக்கு சிந்திக்கும் திறனை கொடுக்கும். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற கற்றுக் கொடுத்தோம். அது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறீங்களோ புகழ் சேர்க்குறீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. எனக்கு தயவு செஞ்சு சிந்திக்கிற முறையை மாற்றி கொடுங்க. அவங்க சிந்திக்கிற முறை வந்துருச்சுன்னா அவன் எவ்வளோ பிரச்சனை, ஏன்னா உங்களால் உங்கள் குழந்தைகளை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியாது. அதை ஏன் வச்சுக்கோங்க, உங்களால் இப்போ அவனை ஒரு ஸ்டடி பண்ணிக்க முடியும். கடைசி வரைக்கும் குழந்தையை காப்பாற்ற ஒரு அப்பா உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி ஒரு அப்பா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பிள்ளையை கெடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு உதாரணம் நிறைய இருக்குது. நிறைய லெஜெண்ட்ஸோட பிள்ளைங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்க, நிறைய நம்ம புகழ்ந்து பாராட்டக்கூடிய லெஜெண்ட்ஸோட குழந்தைங்க நிறைய பேர் வளர்ந்து என்ன துறையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவன் கண்டுக்கவே இல்லை. அவங்கள பணம் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் அவனுக்குள்ள சிந்திக்கிற திறனே இல்லை, வாழ்க்கையும் அவன்கிட்ட இல்லை, போட்டியும் இல்லை, எதுவுமே அவன்கிட்ட இல்லை, எல்லாமே அவன் முன்னாடி இருக்குது. அப்போ அவன் எப்படி வாழ்வான்? பணத்தை வச்சு வாழ முடியாது, புகழை வச்சு வாழ முடியாது. ஒருத்தன் தனியாக காற்றுல இருந்தால் கூட அவன் மரத்தை பற்றி, நதியை பற்றி, கடலை பற்றி, கூழாங்கல்லை பற்றி எதையாவது ஒன்று சிந்திச்சாம்னா அவன் ஆயுசுக்கும் வாழ்ந்துடுவான். அப்போ நமக்கு மூலம் என்ன தேவைன்னா பணமோ புகழோ இல்லை, சிந்திக்கிற திறன் இருக்கும் பட்சத்தில் தான் நாம் தனியாக கைவிடப்பட்டால் கூட, நமக்குன்னு யாருமே இல்லாமல் போனால் கூட ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை ரசித்தாது வாழ முடியும், நம்மளை ரசித்தாத ஒரு இடத்துல சந்தோஷமாக வாழ முடியும். அதுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். அந்த சிந்திக்கிற திறன் தான் உனக்கு ஒருத்தர் மேலே கிடையாது, உன்னை யாரும் ஒடுக்க முடியாது, எல்லாரும் இங்கே சமம், ஆண் பெண் சாதி மதம் எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு நீ இன்னொரு சக மனுஷனை உனக்கு ஈக்குவலாக நினைக்கணும் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்குறதே சிந்திக்கிற திறன் தான். அந்த சிந்தனை வந்துச்சுனாலே பாதி பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவோம், நம்ம நினைப்போம்னா ஒடுக்குமுறை அப்படிங்கிறது சாதியில் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம இங்கே இருக்கோம் அத்தனை பேருமே நமக்கே தெரியாமல் நம்ம பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம், ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுவோம், மகளை கண்ட்ரோல் பண்ணுவோம், தம்பியை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏதோ வகையில் நம்ம அவங்கள சேஃப்டி பண்ணுறதா நினச்சிக்கிட்டு, அவங்களுக்காக நம்ம வழிகாட்டுதான் நினச்சிக்கிட்டு, அவங்களை மீறி அவங்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, அவங்களோட சிந்திக்கும் திறனுக்குள்ளே புகுந்து அவங்களோட சிந்திக்கும் திறனையும் நம்ம கம்மி பண்ணி நம்மளோட சிந்தனையின் அடிப்படையில் அவங்க வாழ சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் சிந்தனையின் அடிப்படையில் அவங்க வாழ சொல்லிக் கொடுக்காதீங்க, அவனுக்கு சிந்திக்கும் திறனை சொல்லிக் கொடுங்க.
ஓகேங்களா? அவன் சிந்திக்கும் திறன் சொல்லிக் கொடுக்கணும்னா அவனுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம். நம்மளை மாதிரியான எளிமையான மக்களுக்கு இங்கே இருக்கவங்க அத்தனை பேருமே நிச்சயமாக எளிமையான குடும்பத்தில் வந்தவங்க தான் இருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியுது. எல்லாரோட முகத்தை பார்க்கும்போது எல்லாம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் தம்பியாக தான் தெரியுது. ஓகேங்களா? அதனால் என்ன அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம தாத்தா பாட்டி யாரும் எதுவும் வச்சுக்கல. நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மளால் ஈஸியாக வாங்க முடிஞ்சது புத்தகங்கள் தான். அதை ஏன் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜை பார்த்து, பக்கத்து வீட்டில் இருக்க காரை பார்த்து, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த லக்ஸரியான பொருளை பார்த்து ஏங்கிறத நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் இவ்வளோ புக் வச்சுருக்காங்கன்னு பார்த்து எப்போ ஏங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட கல்ச்சர் மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் புத்தகங்களை சேர்க்க ஆரம்பிக்கணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இது சும்மா ஒரு பேச்சுக்காக நான் சொல்ல, பச்சையாக நான் வாக்கு மூலமாகவே சொல்கிறேன். ஒரு சாதாரணமாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 3 நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழை வழியில் இல்லாமல் செத்து போயிடலான்னு வச்சுருந்த ஒரு பையன், ஆடு வச்சுட்டு இருந்த பையன் இந்த இடத்துக்கு உங்கள் முன்னாடி இவ்வளோ பாராட்டும் புகழோடு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன் வாசிப்பு தான். ஓகேங்களா? இது ஒரே ஒரு எவிடென்ஸாகவே சொல்கிறேன். நீங்கள் என்ன நீங்கள் அப்படி நீங்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் தாத்தா அப்படி இருந்தார், உங்கள் பாட்டன் இப்படி இருந்தான், உங்கள் பூட்டன் அப்படி இருந்தான், நீ எல்லாம் போயிட்டாங்க. நீ எப்படி இருக்க? நீ என்ன வாசிக்கிற? நீ என்ன கற்றுக்கிட்ட? நீ யார்கிட்ட என்ன பேசுன? அதை மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி அவன் பண்ணான் இவன் பண்ணான்னு பேசுறதை நிப்பாட்டிட்டு நாம் இன்னைக்கு என்ன செய்தோம், நாம் இன்னைக்கு என்ன பண்ணோம்? 1 மணி நேரம் போன நோண்டுனோம் இல்லை, ஒரு 10 பக்கம் வாசித்தோம். அந்த 10 பக்கத்தை வாசித்ததை வச்சு நாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம குழந்தைக்கு ஒன்று சொல்லி கொடுத்தோம், நம்ம தம்பிக்கு ஒன்று சொல்லி கொடுத்தோம், நம்ம மனைவிக்கிட்ட உரையாடல் பண்ணோம். இந்த மாதிரியான உரையாடல்களை நிகழ்த்துவதற்கு, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ போட்டி இருந்தாலும், எவ்வளோ இது இருந்தாலும் உங்களை நீங்கள் நம்புறதுக்கு, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வாழ்வதற்கு இங்கே வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துக்கு வாசிப்பை விட்டால் நீங்கள் அமைதியாக வாடுறதுக்கு வழியே இல்லை. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, அது என்ன பண்ணாலும் இங்கே கிளியராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து சரியாக இல்லை, இங்கேயும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ உடம்பை மேம்படுத்தினாலும் அது பெருசாக வேல்யூவே இருக்காது. நீங்கள் உங்களை நம்புறதுக்கு உங்கள்கிட்ட உங்களோட சிந்திக்கும் திறன் மேம்படணும். அப்போ சிந்திக்கும் திறன் மேம்படணும்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் வாசிக்கிறத அல்ல 5 பக்கம் வாசிக்கிறத ஒரு என்ன சொல்றது காலை உடற்பயிற்சி மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நாவல் எடுத்திங்கன்னா யோசிச்சுப்பாங்க. இப்போ திருநெல்வேலி, இங்கே எத்தனை பேர் திருநெல்வேலி வந்து போயின்னு தெரியாது. ஆனால் நான் திருவள்ளூர் மாவட்டம் வடக்கு தமிழ்நாடை பற்றி நான் திருநெல்வேலி இருக்கும்போதே வாசி கற்றுக்கிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் நம்மளால் போக முடியாது. எல்லா ஊர்லேயும் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. என்னென்ன ஊரில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு நமக்கு தெரியாது. இது எல்லாம் இருந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வாசிப்பு முக்கியம். அப்போது நிச்சயமாக வாசிப்பை விட வாழ்க்கையில் முக்கியமானது எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம் வாழ்கிறது நம் சக மனிதர்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். வாழ்க்கையில் வேறு என்ன சுவாரஸ்யம் இருக்க போது சொல்லுங்கள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா பணம் பேர் புகழ் எல்லாம் இருந்தால் கூட அடுத்தவனுக்கு தெரிஞ்சால் தான் சந்தோஷப்படுறோம். நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா அது அடுத்தவன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வாழ்த்தினா தான் உங்களுக்கு இங்கே ஜெயிச்ச மாதிரியே ஃபீல் வருது. இதெல்லாம் உண்மை. யோசிச்சுப்பாங்க. இப்போ நான் வந்து என்னை விட ரொம்ப திறமை வாய்ந்த படித்த பேரும் புகழும் அது என்ன சொல்கிறது என்னை விட குவாலிஃபைடான எங்கள் அரசு அதிகாரிகள். இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் ஹெட் மாஸ்டராக இருக்காப்புல, இன்னொரு அண்ணன் தாசில்தாராக இருக்காப்புல, ஒரு அக்கா வந்து பேங்கில் வந்து மேனேஜராக இருக்காங்க. இவங்க 3 பேருமே மாரி செல்வராஜோட அக்கா, மாரி செல்வராஜோட தம்பின்னு தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு அவங்க தம்பி நான் சொல்ல மாட்டேன்றாங்க. அது பெருமையாக சொல்லல, அவங்க தான் என்னையோட அதிகமாக படித்தது. ஆனால் அவங்க என்ன படித்தாங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்துட்டு லைட்டு போட்டு கணக்கு, மேக்ஸு, சோசியல் இப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. நான் வேற ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா இப்போ அவங்கெல்லாம் சாதாரணமாக தெரியுறாங்க, அவங்களுக்கு அவங்களோட வெற்றியே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ எங்கள் அண்ணன் ஒரு ஹெட் மாஸ்டர் வந்துட்டு நான் டயட் ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஒரு அண்ணன் தாசில்தார் வந்துட்டு நான் டயட் ஆகலாம்னு ஆசைப்பட்றேன். ஏன்? அவனோட அதிகபட்ச ஆசை ஒரு கவர்மெண்ட் அரசு ஊழியர் ஆகணும்னு வெறி இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த வெறி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா பத்தலை. ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் என்ன தேவைப்படுது அப்படின்னா நாம் சுதந்திரமாக இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு வருது. நாம் சுதந்திரமாக சிந்திக்கிறோமா? இப்போ அவன் நினச்சிட்டு இருக்காங்க என்னைய நான் ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவன் மாதிரி சுதந்திரமாக இருக்கான், வாசிக்கிறான், எழுதுகிறான், நைட்லாம் படிக்கிறான், காலையில் என்னென்னமோ பேசுகிறான், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். என் வாழ்க்கை மேலே அவனுக்கு ஒரு பிரியம் வருது. எப்படி வந்துச்சு? என்னையும் அவங்க தான் அடிச்சிருக்காங்க, இதை வாசிக்காத, இங்கே போகாத, அங்கே போகாதன்னு அடித்த அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் இன்றைக்கி என் வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுறாங்க. என் வாழ்க்கைன்னா நான் வாழ்கிற இந்த புகழ்பெற்ற வாழ்க்கையே இல்லை, நான் பேசுகிற மொழி, நான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விதம்,
நான் ஒரு படத்தை பார்க்குற விதம், நான் என் குழந்தைகள்கிட்ட பேசுகிற முறை, இது எல்லாமே மாறி இருக்கு. நான் அதே ஊர்காட்டில் இருந்து காட்டு வாண்டி மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை பையன்தான். ஆனால் இன்றைக்கி என் குழந்தைகள்கிட்ட நான் பேசுகிற முறை மாறி இருக்கு. என் மனைவிகிட்ட பேசுகிற முறை மாறி இருக்கு. என் மனைவிகிட்ட பேசுகிறேன்னா ஒரு நான் அந்த ஊரில் இருந்து போனால் அந்த ஊரில் மனைவிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் நான் பேசியிருப்பேன். நான் இன்றைக்கி இவ்வளோ வாசித்ததுனால, இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஒரு சக மனுஷிக்கிட்ட அவங்க எனக்கு மனைவி அப்படிங்கிறத கீழே இறங்காமல் 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிறத 2 பேரும் உரையாடல் நடக்கல. அந்த உரையாடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னை பயங்கரமாக மேம்படுத்துது. என்னோட தப்புகளை அவங்க டக்குன்னு சொல்கிறாங்க பயப்படாமல். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுத்தது எனக்கு என்ன அப்படின்னா வாசிப்பு தான். தயவு செஞ்சு சொல்கிறேன், ரொம்ப என்ன சொல்கிறது, நான் திருப்பி சொல்ல நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவன் சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு, ஏன்னா ரொம்ப மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மதத்தின் வழியாக, சாதியின் வழியாக, பெருமைகளின் வழியாக நம்மளோட குழந்தைகளை மடைமாற்றம் பண்ணக்கூடிய, யோசிச்சு பாருங்கள், நாம் ஒரு 1 மினிட் ரீல்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரீல்ஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ சந்தோஷமாக உங்களை காட்டும், நீங்கள் சிரிச்சிட்டு பார்ப்பீங்க. செகண்ட் வீடியோ கொஞ்சம் சோகமாக காட்டும். அப்படியே போக 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 அந்த வீடியோ கடைசி எங்கே போய் நிற்கும்னா என்னடா வாழ்க்கை அப்படிங்க போய் நிற்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படியாப்பட்ட சுழற்சி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அங்கே சாதி பெருமிதம் வீடியோவும் வரும், மத பெருமிதம் வீடியோவும் வரும், கடவுளை மட்டுமே நம்பக்கூடிய வீடியோவும் வரும். எல்லாமே வந்து பணம், சந்தோஷம், அந்த விஷுவல் இந்த விஷுவல். அங்கே ஜப்பானில் போய் ஒருத்தன் ஆடி இருப்பான், சுவிட்சர்லாந்தில் ஒருத்தன் போய் ஆடி இருப்பான், இங்கே ஆடி இருப்பான், அங்கே ஆடி இருப்பான். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உங்களை ஏங்க வைப்பாங்க. ஓ, வாழ்க்கையில் சந்தோஷம்னா இப்படி தான் இருக்கணுமா, பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஜப்பானுக்கு போகணுமா, பொண்டாட்டியை கூட்டிட்டு சுவிட்சர்லாந்துக்கு போகணுமா, இதெல்லாம் உங்களை ஏங்க வைப்பாங்க. அது எல்லாமே ஃபேக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்கள் பார்வைக்காக நடத்தப்படுற ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தா தான் அவங்களுக்கு வேல்யூ. அவங்க சந்தோஷமாக வந்து உங்களை பார்க்க சொல்ல, நீங்கள் பார்க்கறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. அதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ரீல்ஸில் இருக்க அத்தனை சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த வியூஸ் வச்சு தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது என்ன பிரச்சனைனா அவங்கள விட நீங்கள் மேம்பட்டவர்களாக இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதை எப்போவாது என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்கள். தனியாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுறத குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருந்தனால இதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முட்டி மோதி செம்மாட்டி வாங்கிட்டேன். இதான் உண்மை, ஓப்பனாக சொல்கிறேன், இதான் உண்மை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி நம்ம காலகட்டம் அப்படி இல்லை. உங்கள் குழந்தைகளுக்கு இப்போவே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாம் இப்போவே நம்ம இந்த உலகம் பரபரப்பாயிட்டேன்னு பயப்படுறோம். நாம் போனதுக்கப்புறம் இந்த உலகம் இன்னும் பரபரப்பாக இருக்கும். எது நிம்மதினே தெரியாது, எது சந்தோஷம்னே தெரியாது, வெற்றி எதுனே தெரியாது. முதல்ல வெற்றி எதுனே தெரியாது. எது வெற்றி? இன்னொருத்தவங்களை புகழலைன்னா நீங்கள் ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுக்குவாங்க. இன்னொருத்தவங்களை புகழலை, இன்னொருத்தவங்களை பார்த்து பெருமைப்படலை, இன்னொருத்தவங்களை பார்த்து கை தட்டலை, இன்னொருத்தவங்களை பார்த்த உடனே ஓடி இந்த கை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஜெயிக்கவே இல்லைன்னு நம்ப வச்சுருந்த உலகம். அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. நீங்கள் என்னைக்கு நடந்து போகிற பாதையில் ஒரு பூ விழுந்து கிடக்கு, அந்த பூ உங்களுக்கு பிடிச்ச பூவாக இருக்குது, யாரை பற்றி யோசிக்காமல் அந்த பூவை கையில் எடுத்துகிட்டு வீடு வரைக்கும் வர்றீங்களோ அன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்த, அது ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது தோணுது அப்படின்னா அதை செஞ்சு சந்தோஷமாக வீட்டுக்கு வரீங்கல்ல, அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான சந்தோஷம். அந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு ஏற்படுத்தணும்னா உங்களுக்கு வாசிப்பு முக்கியம். ஏன்னா வாசிப்பு தான் உங்களோட அகத்தை பற்றி பேசும், உங்களை குற்றவுணர்ச்சிக்குள்ளாக்கும், சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சிக்குள்ளாக்கும், யோசிக்க வைக்கும். அதனால் வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதை நான் சொல்லிட்டேன், இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுடைய உரையாடல் அப்படின்றது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நாம் எவ்வளோ படம் பார்த்தாலும் சரி, எவ்வளோ விஷயம் பண்ணாலும் சரி, சினிமா யோசிச்சுப்பாங்க, சினிமாலாம் அவ்வளோ ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சினிமா வந்து அது ஒரு ஆர்ட், அவ்வளோதான். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, நான் போகிற இடத்துலலாம் வந்து பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து சினிமாவை பார்த்து வியப்பாங்க. அவங்கள நம்பி ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு இல்லாமல் போயிடுவேன். ஒரு படம் ஓடிச்சு, ஒரு படம் ஓடாமல் போச்சுன்னா கண்டுக்க ஆளே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எப்படி நிலையாக இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிலையாக இருப்பேன். ஏன்னு கேட்டால், நான் சினிமாவை நம்பி இல்லை, என் வாழ்க்கையை நம்பி நான் இருக்கேன். நான் வாசிக்கிறேன். அதனால் என் படம் ஓடினாலும் ஓடாமல் போனாலும் நான் டெய்லி வாசிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது என்னோடய ஜென்ரேஷனுக்கு சினிமா இல்லைன்னா ஒரு பேச்சில் கடத்துவேன், ஒரு கவிதையில் கடத்துவேன், ஒரு சிறுகதையில் கடத்துவேன், எழுத்தில் கடத்துவேன், இல்லை நடனமாடி கடத்துவேன். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஆர்ட் ஃபார்மில் இருக்கேன் நான், அவ்வளோதான். ஆர்ட் ஃபார்மோட எல்லா வேல்யூயும் புரிஞ்சுக்கணும். நீங்கள்
ஒரு சினிமாக்காரனுக்கு கொடுக்குற மரியாதையை ஒரு பேச்சாளனுக்கு கொடுக்கணும், ஒரு கவிஞனுக்கு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நீங்கள் ஒரு சினிமாவில் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சினிமாக்காரனை மட்டுமே கொண்டாடுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு அது பெருமையாக மாறி மாறி எங்களோட யோசிக்கிற திறனே போயிடுது. நம்ம என்ன பண்ணாலும் பார்க்குறாங்கடா அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறதுக்குல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு செயல். நான்லாம் வந்து ரொம்ப யோசிப்பேன், இவ்வளோ ஆசைப்படுறாங்களே, இவ்வளோ நம்மளை வியக்குறாங்களே, நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் இவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம இப்போ தப்பு பண்ணுறது மனது இயல்பு தானே. என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டு மாட்டி உடனே ரீலில் வரும் வெளியே, இவனாடா அப்படின்னு போட்டு அடி அடிப்பீங்க. அப்போ நான் சாதாரண மனுஷனாக இருக்கிறதுக்கு இல்லை, நான் சாதாரண மனுஷனாக இருக்கிறதுக்கு இல்லை. இப்போ எங்கள் அம்மா அப்பா ஒன்று இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா இந்த உலகத்திலே உயர்ந்தமான மனுஷங்க நான் நம்புகிறேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா தப்பு பண்ணி நான் பார்த்துருக்கேன், அவங்களோட சண்டை போட்டிருக்கேன். அந்த சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர்கள் யாருன்னு கேட்டால் எங்கள் அம்மா அப்பா நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா அப்பா தப்பு பண்ணி நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அப்பா ஒருத்தர் என்ன இப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கேன். நான் இதெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். ஆனால் நாம் இங்கே வந்து நாம் யாரை பெருமையாக நினைக்கிறோமோ, யாரை ப்ரைடாக ஃபீல் பண்ணுறோமோ, யாரை அடையாளமாக பார்க்குறோமோ, அவங்க ஏதாவது மாட்டா உடனே அவங்க அதை அடித்து தூக்கி தூர போட்டுட்டு இன்னொருத்தனை தேட ஆரம்பிச்சிடுவோம். ஓகேங்களா? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. நீங்கள் யாரையும் ப்ரைடாக நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு ப்ரைடு அப்படிங்கிறது நீங்கள் நேர்மையாக இருக்கீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா. நான் ஒரு படம் எடுத்தோம்னா அந்த படம் மட்டும்தான் உங்களுக்கு பார்வை. நான் பெருமை கிடையாது. என் படம் நல்லா இருக்குது, அந்த படம் பிடிச்சிருக்கு, இன்னொரு படம் பிடிக்கலன்னு சொல்லணும். நான் அப்படிங்கிறனாலே மாரி செல்வராஜ் எப்படிப்பா பிடிக்கணும்னு சொல்ல முடியும்? அங்கேயே நீங்கள் தோற்று போயிடுவீங்க. மாரி செல்வராஜ் எடுத்தாலும் பிடிக்கல தான். அந்த நேர்மை நம்மகிட்ட இருக்கணும். எனக்கு அது கன்ஃபார்ம் ஆகலை, எனக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகலை. அதை யார் சொல்லிக் கொடுப்பானா? வாசிப்பு சொல்லிக் கொடுக்கும். உங்களோட நேர்மையை, உங்களோட சமூக ஒழுக்கத்தை, சமூக தேவையை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது வாசிப்பு தான். நாம் கரெக்டாக இருக்கணும். நாம் இன்னொரு ஆளுக்கு துதிப்பாடக்கூடிய, ஒரு சினிமா பார்த்து கொண்டாடக்கூடிய அந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. நாம் எப்போவுமே நமக்கு ஒன்று பார்த்தோம், அது நேர்மையாக இருக்குது, பிடிச்சிருக்கு, அந்த ஆளை வாழ்த்துறோம், அவ்வளோதான். இங்கே பேசினாங்களே, இங்கே ஒருத்தர் பேசுகிறாரு, நமக்கு பிடிச்சிருக்கு, வாழ்த்துறோம், இவ்வளோதான். நாம் அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் முக்கியமான அங்கம். ஒரு படம் பார்க்குறோம், இல்லை ஒரு பாட்டு கேட்குறோம், இல்லை ஒரு பேச்சு கேட்குறோம்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை யார் எடுத்தா அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அது அந்த 2.5 மணி நேரம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தணும்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது தப்பாக இருந்துச்சுன்னா தப்பு, ரைட்டாக இருந்துச்சுன்னா ரைட்டு. அதை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அதை வச்சு பயங்கரமாக இப்படி பண்ணிட்டான். தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. நாம் இது எல்லாமே நிலையற்ற வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம். என்னடா இவன் இப்படி பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. எனக்கு என்னென்னா பயமாகுது நாளாக. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு மாதிரி எல்லாமே ஒரு வீடியோஸ் பார்த்து இந்த சோசியல் மீடியா பார்த்து ரொம்ப ப்ரைடான வாழ்க்கைக்கு ஏங்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு என்ன பயம்னா, நம்மளை இவ்வளோ பேர் ப்ரைடாக பார்க்குறாங்களேங்கிறதே பயமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா ப்ரைடுக்காக ஏங்குற ஒருத்தனால நீ யோசிச்சுப்பாங்க, நீ தமிழ்நாட்டு அரசியல் யோசிச்சுப்பாங்க, யாரெல்லாம் பெருமை அரசியல் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே கடத்துக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது. பயங்கரமாக மாதிரி பேசலாம், கிளாப் பண்ணுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, நாளாக திருப்பி பேசுறதே பேசிகிட்டு இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, பெருமை அப்படிங்கிறது ஒரு கடத்துக்கு மேலே பேச முடியாது. நீ எவ்வளோ நாள் பேசுவீங்க உங்கள் பெருமையை? எவ்வளோ நாள் கேட்பாங்க அவங்கள? நீங்கள் பேச வேண்டியது உங்களோட அகத்தை பற்றி, டெய்லி நடக்கிற பிரச்சனைகளை பற்றி. நீங்கள் டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும், ஒவ்வொரு இஷ்யூஸ் நடக்கும். உங்களே நேர்மையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அப்போ அந்த நேர்மையை நமக்கு வேணும் அப்படின்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கோங்க. அது வாழ்க்கையின் ஓட்டத்தின் வழி, அந்த வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு முறை. ஆனால் அந்த ஓட்டத்தை நிறுத்தி எங்கேயாவது இளைப்பாறுதல் வேணும்ல, அந்த இளைப்பாறுதல் வாசிப்பாக இருந்தால் இந்த சமூகம் முக்கியமாக மேம்படும், தனி மனித வாழ்வு மேம்படும், தனி மனித நம்பிக்கை மேம்படும். நம்ம பிள்ளைங்களை பார்த்து நமக்கு பயம் இருக்குல்ல, அது போகாது. நம்ம பயம் வந்து என்ன ஆவானோ அப்படிங்கிற பயம் நம்ம வாழும்போதே போயிடணும். நமக்கு நம்ம நினச்சிட்டே இருப்போம் நம்ம என்ன ஆவானோ பயமாக இருக்கும்ல, அது நம்ம வாழும்போதே அது போயிட்டா பெட்டர். அதுக்கு நீங்கள் வாசிச்சிட்டா அவன் எப்படியாவது பொழைச்சிக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வாசிப்பு தான் கொடுக்கும். தயவு செஞ்சு வீட்டில் எல்லாருமே ஒரு வாசிப்பை நோக்கி நகருங்க. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம், இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஏங்கியிருக்கேன் சின்ன வயசில், புக்கு திருடி தான் படிச்சிருக்கேன் நான். அங்கே எங்கேயாவது போய் எங்கேயாவது புக்கு திருடி அங்கே கெஞ்சி இங்கே கெஞ்சி இவங்ககிட்ட வாங்கி, ராணி காமிக்ஸ்னு ஒரு புக்கு வரும், அந்த புக்கெல்லாம் நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைஞ்சிருக்கேன். அண்ணங்கிட்ட போய் கெஞ்சி வாங்குவோம். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு விறகு வெட்டி போட்டு, சைக்கிளில் போய் ரைஸ் மில்லில் போய் நெல் குத்தி போட்டு அந்த புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து படித்து, இப்படியெல்லாம் புக்கு படித்தவங்க தான் இன்றைக்கி டைரக்டர் ஆகிருக்கான். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாகவே புக்கு கிடைக்கிது, எல்லா புக்குமே கிடைக்கிது. தயவு செஞ்சு வாசிப்போட மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் எளிமையாக சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப கோட்பாடாக பேசுனா நீங்கள் வந்து அதை நீங்கள் அவுட் ஆஃப் டெக்ஸ்ட்லேயே வச்சுருக்கீங்க நம்ம ஊரில். ஓகேவா? ரொம்ப ஆய்வாக கோட்பாடாக ஒன்று பேசினோம்னா பேசுங்க சார், சூப்பர் சார், அப்படி போயிடுவீங்க. தயவு செஞ்சு உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். எனக்கு புரியும்,
எனக்கு அந்த வழி புரியும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதனால் சொல்கிறேன், உங்களை புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து வாசிங்கள். உங்களை புரிந்து கொண்டால் மட்டுமே இந்த சமூகத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த சமூகத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் இன்னொருத்தனை ஒடுக்க மாட்டீங்க, இன்னொருத்தனை சாதியால் பேச மாட்டீங்க, மதத்தால் பேச மாட்டீங்க. அப்போ இன்னொரு மனுஷனை நேசிப்பதற்கு வாசிப்பு மட்டுமே முக்கியம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.